மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த லைஃப்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் ரிச்சா வாழணும். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ் போறதுக்கு இப்ப இன்னைக்கு தேதியில எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் சரி, என்ன நிலைமை இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பட்ஜெட்டிங் அப்படின்றது ஒண்ணு பண்ணணும். இதை ஆப்பில் நம்ம பண்ணாம என்ன பொறுத்தளவு நம்ம பழைய காலத்துல நம்ம அம்மா அப்பா பண்ண மாதிரி நோட்டில் எழுதணும். இந்த மாதம் வரவு இவ்வளவு, இதுதான் செலவு அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். இந்த பட்ஜெட்ல குழந்தைங்களையும் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டையும், நம்ம அப்பா இவ்வளவுதான் சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு இருந்தா இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க ஆரம்பிக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும். அது எவ்வளவு சேர்த்தாலும் சரி, இன்னைக்குள்ள தேதியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ நிறைய பேர் புரியாத பிஸ்னஸ் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி இதை அமெரிக்காலையும் ஜப்பான்லேயும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தரோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் நம்ம போகவே கூடாது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நீண்ட நாட்கள் ஆயிருச்சு. கண்டிப்பா. சரி, நம்மளோட வீடியோஸ் ஓரளவு மக்கள் கிட்ட ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் சார். நம்மளுடைய மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி பேர்டனா இருக்கும். என்னடா நம்ம இப்படியே வாழ்ந்துட்டே இருக்குமே, எப்போ நம்மளும் அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த லைஃப்ல இருந்து வெளியில கொஞ்சம் ரிச்சா வாழணும், ஓரளவுக்கு நம்ம கையில மணியோட வாழணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நல்ல அருமையான கேள்வி. என்ன இப்போ இந்த மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கு போகணும். கண்டிப்பாக. அந்த அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து தான் அந்த HNI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு நம்ம போகவே முடியும் பேசிக்கலாக. ஸோ இந்த மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ் போகிறதுக்கு அவங்க இப்போ இன்னைக்கு தேதியில் எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் சரி, என்ன நிலைமை இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பட்ஜெட்டிங் அப்படின்றது ஒன்று பண்ணணும். பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது எனக்கு மாத சம்பளம் இவ்வளவு தான் வருது, என் மனைவிக்கு இவ்வளவு வருது, என்னுடைய மளிகை ஜாமான் செலவு இவ்வளவு, வீட்டு செலவுகள் இவ்வளவு, என்னோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு ஆகக்கூடிய செலவு இவ்வளவு, எங்களோட போக்குவரத்து செலவு, காய்கறி செலவு இவ்வளவு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக என்னுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன வெளியே போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் இது முக்கியம் அப்படின்னு, இந்த பட்ஜெட்டிங் தெரிந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கான சேமிப்போ இல்லை அடுத்து கடன் வாங்குறதோ இல்லை அடுத்து நம்ம சொல்ல போகிற மிச்ச விஷயங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஆப்பில் நம்ம பண்ணாமல் என்ன பொறுத்தளவு நம்ம பழைய காலத்தில் நம்ம அம்மா அப்பா பண்ண மாதிரி நோட்டில் எழுதணும். இந்த மாதம் வரவு இவ்வளவு, இதுதான் செலவு அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். ஹஸ்பண்ட் ஒரு 25,000 சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் ஒரு 15-20,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, இல்லை அவங்க ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 50,000 ரூபாய் எங்களுக்கு வருமானம் வருது, இல்லை 40,000 வருது, 20 40 ரூபா வருது, இல்லை ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு 25,000 ரூபா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படின்னா இந்த 25,000த்துக்குள்ளே தான் நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் வரும். ஒன்று. இன்னொன்று, நான் சொல்றது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கும், பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல குழந்தைங்களையும் சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டையும், நம்ம அப்பா இவ்வளவுதான் சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு இருந்தா இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாங்க. குழந்தைய நான் தான் அனுபவிக்கல, என் குழந்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டல்ல காலங்காலமா எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. அதோட அந்த டிகிரி தான் கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்க அப்பா பண்ணாததை நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணாததை என் பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இது கூடிக்கிட்டே தான் போகுது இது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், நம்ம அப்பாவோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அப்படி இருந்தாதான் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய ரீல்ஸ்லயும் நியூஸ்லயும் பார்க்குறோம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 2 லட்சம் ரூபா பைக் வாங்கி தராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுவும் அந்த பையன் காலேஜ் 17 வயசு முடிஞ்சு 18 வயசு காலேஜ் 18 வயசு கூட ஆயிருக்காது,
அப்போ அந்த பையனுக்கு பைக் வாங்கி தராங்க, அவன் அதை ஒரு பந்தா பண்றதுக்கு ஓட்டி ஆக்சிடென்ட் ஆறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். பிகாஸ் குழந்தைங்க வந்து சென்டிமெண்டலா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நீ பைக் வாங்கி கொடுக்கலன்னா, நான் படிக்க மாட்டேன், நீ பைக் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை அட்டாக் பண்றாங்க. இல்லை, கரெக்ட், அது இல்லைன்னு மறுக்கல. பட் அதுக்கு ஆரம்ப காலகட்டமே இந்த விஷயம் தான், நம்ம சொன்னதுதான். இந்த பட்ஜெட்டிங்லாம் அவங்களை இன்வால்வ் பண்ணாததுனால என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரையும் தான் நான் பார்க்குறேன். நான் போகக்கூடிய ஃபேமிலிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா என்ன சம்பாதிக்கிறாங்கன்றதே தெரியாம இவங்க பாட்டுக்கு இவங்க தனி உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க மேக்கப்லேருந்து, அவங்க போடக்கூடிய காஸ்டியூம்ஸ்லேருந்து, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுலேருந்து, இவங்க பேரண்ட்ஸோட இன்கமுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல அவங்க ஸ்பெண்ட் பண்றதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும். அது எவ்வளவு சேர்த்தாலும் சரி, இன்னைக்குள்ள தேதியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். முன்ன மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தேதியில் ஒரு 1 lakh சம் அஷ்யூர்டு தான் எல்லா கம்பெனிலையும் இருக்கு. இன்னும் ஒரு சில கம்பெனியில் அது 3 lakhs 5 lakhsன்னு பார் கூட்டி வச்சிருக்காங்க. ஸோ பெரிய நிறுவனங்களில் 1 lakh நான் சம் அஷ்யூர்டு எடுத்தால் கூட நான் 10,000 ரூபாயாவது வருஷத்துக்கு நான் என்ன பண்ணணும், மினிமம் கட்டி ஆகணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு உங்களுக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை சார் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டிஓ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 500 ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது காம்பவுண்டிங் வேகமாக பிற்காலத்தில் ஆகும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2, 3வது, அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். இது 3வது பேசிக். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தளவு ஒரு சில நிறுவனங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு தான் மினிமம் வச்சிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் 20, 25 லட்சம் இல்லை 10 லட்சத்துக்கு கூட டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸை கம்பல்சரி அவங்க வச்சிருக்கணும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் இன்னைக்குள்ள தேதிக்கு வீட்டில் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலியோட ஏதாவது அப்பா ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது ஒன்று நடக்கிற பட்சத்தில் அந்த ஃபேமிலியை பின்னோக்கி ஒரு 3 வருஷம் பின்னோடி போயிடும். அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அவங்க மிடில் கிளாஸ் பண்ண வேண்டிய 3வது விஷயம். 4வது விஷயம், ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்லை, பட் ஏழையா நம்ம வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மளை அப்ஸ்கில் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு தேதியில வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையே எங்கேயுமே இல்லை. எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு போர்டு தொங்கிட்டு இருக்கு, எங்களுக்கு சேல்ஸ்மேன் தேவை, ரெப்ரசன்டேட்டிவ் தேவை, ஆஃபீஸ் ஸ்டாஃப் தேவை, மார்க்கெட்டிங்க்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும். நான் இப்போ என்ன வேலை பார்க்குறேனோ அதிலிருந்து அடிஷ்னலாக இன்னொரு வேலை ஒன்று நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் இப்போ இருக்கக்கூடிய சம்பளத்திலிருந்து ஒரு 30-40% ஜம்புக்கு டக்குன்னு நான் போக முடியும். இளைஞர்கள் இன்னைக்கு தேதியில் பண்ணுறத ஒரு மிடில் கிளாஸ் மேனும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவர் வந்து அந்த வித்தையை கற்றுக்கிட்டே ஆகணும். இதில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. அவங்க காலம் அப்படியே அவங்கள வெளில தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும். அதுக்கு அவங்க கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இது பண்ண வேண்டியது 4வது விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இமோஷ்னல் இன்வெஸ்டிங். அதே மாதிரி ஒரு பயத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ். இமோஷ்னல் இன்வெஸ்டிங் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன பணத்துல உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இத்தினோண்டு நீங்க பணம் போடுங்க, உங்க பணத்தை வந்து நாங்க பெருசா ஆக்கிடுறோம், நீங்க ஒரு 4 பேரை மட்டும் இதே மாதிரி பிடிச்சு விடுங்க, நாங்க உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய காமிப்பாங்க. எத்தனை தடவை நம்மளுக்கு வந்தாலும் சதுரங்க வேட்டை வந்து 100 பார்ட் வந்தாலும் நம்ம மக்கள் வந்து இன்னும் அந்த விஷயத்துல இருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ நான் கான்ஷியஸா டெசிஷன் எடுக்கணும்.
என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, பேங்க்ல எனக்கு என்ன வட்டி வருது? 6 to 7%. ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பேங்கை விட ஒரு 4லேருந்து 5% கூட. ஸோ 12லேருந்து 13% வருது. ஓகே. அப்ப இந்த 2ஐயும் தாண்டி ஒருத்தன் எனக்கு ப்ராஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அந்த நம்பகத்தன்மையை நம்ம சோதிச்சு பார்த்துட்டு தான் அந்த பிஸ்னஸ்லயே இறங்கணும். அதுல எனக்கு அதே மாதிரி புரியாத பிஸ்னஸ், எனக்கு இப்ப நிறைய பேர் வந்து புரியாத பிஸ்னஸ் சொல்லுவாங்க. நீங்க இப்படி போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி இதை அமெரிக்காலையும் ஜப்பான்லயும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இவ்வளவு தரோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரியாத இன்வெஸ்ட்மெண்ட் அதுல நம்ம போகவே கூடாது. எனக்கு புரியலையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். ஸோ இந்த 5 டெசிஷனை முக்கியமா ஒரு மிடில் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னாலே அவங்க வாழ்க்கை வந்து சிறக்கும். ஓகே சார், சூப்பர். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் எழுத சொல்கிறது, பட்ஜெட் வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னா நீங்கள் நோட் பண்ணுங்க அப்படின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சார். யாரும் எழுத மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்க உங்ககிட்ட மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? தோணுன உடனே ஷாப்பிங் பண்ணுறது, தோணுன உடனே வீட்டுக்கு தேவையான திங்ஸை வாங்குறது, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நிறைய பேர் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க? கரெக்ட், நீங்கள் கரெக்டான விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். இப்போ வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறது பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சடங்கு நடந்த போது யார் யாரெல்லாம் நம்ம கூப்பிட்டுருந்தோமோ அந்த பேர்களை எடுத்து வச்சு எழுதி தான் கல்யாண பத்திரிகையை எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான புக் கீப்பிங், அது வந்து நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டு என்ன. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டு மாதிரி நம்ம மளிகை ஜாமான் ஒரு 10-20 வருஷத்துக்கு நம்ம அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா மளிகை ஜாமான் எப்படி வாங்குவாங்கன்னா சிட்டை எழுதிட்டு போவாங்க. 1/4 கிலோ புளி, 1 கிலோ உளுந்தம்பருப்பு, 1 கிலோ கடலைப்பருப்பு அப்படின்னு சொல்லி சிட்டை எழுதிட்டு போவாங்க. எழுதிட்டு போய் கடையில் வாங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் அவங்க வந்து ட்ராலி ஒன்று கொடுத்துட்றாங்க. உள்ளே போன உடனே ட்ராலியில் பாதி ரொம்பிச்சுன்னா நான் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக எங்கள் வீட்டிலலாம் நினைக்கிறாங்க. ஸோ ட்ராலி ஃபுல்லும் இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி. ஸோ அப்படின்னு நான் எடுக்கும்போது நான் வேணுங்கிற ஜாமானை விட வேண்டாத ஜாமான் தான் நிறைய நான் வாங்குறேன். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, 1க்கு 1 ஃப்ரீ அப்படின்னு போடுவாங்க. அந்த ஒன்றையே நம்ம முழுசாக சாப்பிட மாட்டோம். பல ஐட்டம் என்ன, இப்போ பிஸ்கட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பிஸ்கட்டு 100 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த 4 பிஸ்கட் வாங்கி சும்மா தான் இருக்கும் வீட்டில், நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நூடுல்ஸ் ஆகட்டும், இல்லை மாவாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன் நான். ஸோ நம்ம எழுதி வச்சு நம்ம பண்ணணுன்னா தான் நம்மளால் அந்த ப்ராக்டிஸை வந்து கொண்டு வர முடியும். அப்போ தான் செலவையும் கட்டுப்படுத்த முடியும். நான் 2000 ரூபா தான் எடுத்துகிட்டு போனேன்னா அப்போ தான் 2000 ரூபாய்க்கு கீழே நான் ஜாமான் வாங்க முடியும். அம்மாலாம் அந்த சுண்டைக்காசு எப்படி சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா 2000 ரூபா கொடுத்துருப்பாரு. அதில் அவங்க 1 கிலோ வாங்காமல் 1/4 கிலோவாக வாங்கி அந்த கடைசி 1/4 கிலோக்கான பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக நம்ம நினச்சி ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருக்கிறதுனால கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறோம். இது ஒன்று. நீங்கள் ஆஸ் யூ ரைட்லி செட், நிறைய பேருக்கு வந்து இந்த ஷாப்பிங் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது விண்டோ ஷாப்பிங்க்கு தான் போகிறேன்னு சொன்னாலும் விண்டோ ஷாப்பிங் போய் அதை வாங்காமல் வேற எதையாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. தேவையில்லாமல் ஃபோனை மாற்றுறது. எனக்கு தெரிஞ்ச என்னோட கிளையண்ட்டோட பொண்ணு ஒருத்தவங்க வந்து எவ்ரி இயர் அவங்க வந்து ஐஃபோனை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு 50,000-60,000 ரூபா அடி ஆகிட்டே இருக்கும். ஆனாலும் அவங்க அந்த புது புது மாடல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இதெல்லாம் வந்து அவங்க சொசைட்டிக்குள்ள அவங்க வந்து ஒரு பெருசாக தன்னை காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பைக்கை வந்து வருஷம் மாற்றுவான். என்னென்ன பைக் வருதோ அதில் மாற்றுவோம். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா பேனாவை மாற்றுறது பெரிய ஃபேஷனாக இருந்தது. இன்னைக்கு தேதியில் இது ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக ஆக நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ணா பின்னான்னு கூடிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இல்லாமல் நம்ம சேவ் த்ரிஃப்டாக இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் ஃப்யூச்சருக்கு சர்வைவே பண்ண முடியும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதாவது வந்து ஃப்யூச்சரை யோசிச்சு நம்ம சேவ் பண்ணணும்னு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸோடைய தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நாளைக்கு நம்ம இருப்போமானே தெரியல, அப்புறம் நம்ம ஏன்
சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில என்ஜாய் யுவர் லைஃப், சேவ் மணியெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்கல்ல. கரெக்ட். இது வந்து வைரமுத்தோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு. ஓகே. கோடி கோடி ஜீவன்கள் சுகித்த பின்பும் இன்னும் சுகமாய் சுற்றி திரியுது சுவாச காற்று அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று வரும். ஓகே. எத்தனையோ கோடி ஜனங்க ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருந்துட்டு போயிருச்சுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 5000 வருஷமா மனுஷங்கள்லாம் பூமியில இருந்துட்டு தான் இருக்காங்க. அவ்வளவு பேரும் அவ்வளவு விலங்குகளும் சுவாசிச்சிட்ட பிறகும் இன்னும் நம்மளுக்கு காத்து எப்படி இருக்கோ அது மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கும் அடுத்த 30-40 வருஷம் அவங்களும் கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்களுக்கும் பேர பிள்ளைகள்லாம் பிறக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதெல்லாம் நம்மளோட மைண்ட் செட்டு தான் அதெல்லாம் டிசைட் பண்ணுதே ஒழிய ஓகே. இது வந்து இன்னும் ரேபிட் சேஞ்சாக இன்னும் போகிறது கிடையாது. மாறுதல்ல. 35 வயசில் நான் ரிட்டையர்மெண்ட்டு, 40 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு பேசுகிறாங்க. 40 வயசுக்கு அப்புறம் அவங்க பிடிச்ச ஜாபை வந்து அவங்க பண்ணுறாங்களான்னு இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து இந்த படங்களில் காமிக்கிறாங்க, ஒரு சில படங்களில் அப்படியே நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன், நான் வந்து ஆசைகளே இல்லாமல் ட்ராவலே பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காமிக்கிறாங்க. ஓகே. எல்லாருக்கும் அது ஒத்து வருமானா வராது. சரிங்களா? Correct. ஸோ அந்த மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணாமல் ஜென்சி கிட்ஸும் ஆரம்பத்துலேருந்து என்ன இன்னைக்கு ஜென்சி கிட்ஸை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்க நிறையவே சம்பாதிக்கிறாங்க, நல்லாவே சம்பாதிக்கிறாங்க, பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே. அப்போ அதை கரெக்டான வழியில் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளான ஒரு ஃபயர் ரிட்டையர்மெண்ட்டை ஒரு 45 வயசு 50 வயசில் தாராளமாக அவங்க எடுக்க முடியும். சூப்பர் சார். பிகாஸ் வந்து இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அதெல்லாம் தப்பு சொல்லலை. பட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு சேவிங்ஸ் மைண்ட் இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக ஹெல்த்தியாக வாழணும்னு நினச்சா, வெல்த்தோட இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றது மஸ்ட் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் சார். கண்டிப்பாக. கண்டிப்பாக. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.